பார்வையாளருக்கும் சரித்திரம் படைக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பார்வையாளர் எதை பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டா அதுக்கும் குறை சொல்லுவாங்க. ஏன் பிஸ்னஸ் பண்ணல, ஏன் வாழ்க்கையில முன்னேறல, ஏன் படிக்கணும்னு நினைச்ச காரியத்தை படிக்கல, ஏன் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணல, ஏன் ஸ்போர்ட்ஸ்ல பெஸ்டா வரல, நீ ஆசைப்படுற காரியம் தானே, ஏன் இதுல முன்னேறல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் காரணங்கள் வச்சிருப்பாங்க, சாக்குகள். பேசிட்டு மட்டும்தான் இருப்பாங்க, ஆனா செயல்ல எதையுமே காட்ட மாட்டாங்க. ஆனா சரித்திரம் படைக்கிறவங்க அவங்க பேச்சை கம்மி பண்ணிட்டு அவங்க செயல் அதிகப்படுத்துவாங்க. அவங்க எந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த எக்ஸாம்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை கிளியர் பண்ணுவாங்க. எந்த ஸ்போர்ட்ஸ்ல, எந்த கேம்ஸ்ல, எந்த ஆர்டிஸ்டிக் விஷயத்துல பெஸ்டா வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்காக பிளான் பண்ணி அவங்க முழு எஃபர்ட்டை போட்டு வேர்வை சிந்தி கடினமா உழைச்சு அவங்க செயல்ல முன்னேறிட்டே இருப்பாங்க. கனவுகள் நிஜமா மாறும். உன்னுடைய கனவுகள், உன்னுடைய ஆசை, நீ எதிர்பார்க்கிற மாதிரி உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமா மாறும். அது எப்போ மாறும்னா நீ உழைப்ப போட்டா மட்டும்தான். நீ ஆக்ஷன்ல இறங்கி உன்னுடைய எதிர்காலத்துக்காக எதை செய்யணும்னு உனக்கு தெரியுதோ, உன்னுடைய கனவுக்காக நீ ஃபிக்ஸ் பண்ணிருக்க கோல்காக, டார்கெட்டுக்காக என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியுதோ அதை நீ செயல்ல, ஆக்ஷன்ல நீ இறங்கி பண்ணும்போது மட்டும்தான் உன்னுடைய கனவுகள் நிஜ வாழ்க்கைக்கு வரும். நீ பேசிட்டு மட்டுமே இருக்கிறதால நீ கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற எக்ஸாமை நீ கிளியர் பண்ண போறது கிடையாது. பேங்க் எக்ஸாமா இருக்கலாம், குரூப் எக்ஸாமா இருக்கலாம், காம்படிட்டிவ் எக்ஸாமா இருக்கலாம், எந்த எக்ஸாமா இருந்தாலும் நீ பேசிட்டு மட்டுமே இருந்தினா உன்னால அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. நீ பேசிட்டு மட்டுமே இருந்தினா நீ பெஸ்டா வரணும்னு நினைக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் விஷயத்துல, அந்த பாடி பில்டிங் காம்படிஷன்ல, எந்த ஸ்போர்ட்ஸ் காரியமா இருக்கட்டும், எந்த என்டர்டைன்மெண்ட் காரியமா இருக்கட்டும், நீ பேசிட்டு மட்டுமே இருந்தினா அது எதுவுமே நிஜ வாழ்க்கைக்கு வராது. உன்னுடைய கனவு நிஜ வாழ்க்கைக்கு வரணும்னா நீ செயல்ல காட்டணும், நீ ஆக்ஷன்ல இறங்கி நீ உழைச்சாகணும். பேசக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா பேச்சு மட்டுமே வெற்றியை தராது. உன்னுடைய பேச்சு, உன்னுடைய செயல், நீ செய்யற காரியங்கள், நீ எதுக்காக உழைக்கிற, உன்னுடைய கனவுக்காக உழைக்கிறியா இல்லாட்டி சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற விஷயங்கள் உன்னுடைய கனவு நிஜ வாழ்க்கைக்கு வருமா வராதா அப்படின்றத முடிவு பண்ணும். நான் பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகணும், பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், இந்த சமுதாயத்துல, என்னுடைய குடும்பத்துல நான் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசைப்படுறது சரிதான், நீ அதுக்காக பேசுறதும் சரிதான். ஆனா பேச்சு மட்டுமே உன்னுடைய எதிர்காலத்தை மாற்ற போறது கிடையாது. நீ பண்ற செயல்கள் தான் உன்னுடைய எதிர்காலத்தை மாற்றும். நான் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், நான் பாடி பில்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தீனா நீ சோம்பேறியா தான் ஆவியே தவிர நீ அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. நான் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், இந்த போர்டு எக்ஸாம் கிளியர் பண்ணணும், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், சிஏ எக்ஸாம் கிளியர் பண்ணணும், பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசைப்படுறது சரிதான். ஆனா நீ டிவி பார்த்துட்டு சில் பண்ணிக்கிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திக்கிட்டு போனை நோண்டிட்டு இருந்தீனா நீ அதை பாஸ் பண்ண முடியும்னு நினைக்காத. உன்னுடைய கனவு, உன்னுடைய ஆசை, உன்னுடைய எதிர்காலம் நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரே ஒரு மந்திர சொல் செயல், ஆக்ஷன். நீ செயல்பட்டா மட்டும்தான், நீ ஆக்ட் பண்ணா மட்டும்தான் உன்னுடைய கனவை உன்னுடைய நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும். எல்லாருமே ஆசைப்படுறாங்க, எல்லாருக்குமே கனவு இருக்கு. அவங்க ஆசைப்படுற காரியம் அவங்களுக்கு கிடைக்காதோ அப்படின்ற பயமும் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா யாருமே உழைக்க தயாரா இல்லை, யாருமே வேர்வை சிந்த தயாரா இல்லை, யாருமே சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இல்லை. உன்னுடைய கனவு நிஜ வாழ்க்கைக்கு வரணும்னா, நீ ஆசைப்படுற காரியங்களை நீ அனுபவிக்கணும்னா நீ உழைச்சாகணும், நீ வேர்வை சிந்தி ஆகணும், நீ ப்ராப்பரா பிளான் பண்ணி ஸ்மார்ட்டா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீ சுலபமா ஈஸியா உன்னுடைய கனவு அடைய முடியும். உன் கனவு அடையிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீ உழைச்சா போதும், நீ செயல்பட்டா போதும், உன்னுடைய கனவை உன்னால நிச்சயமா அடைய முடியும். நீ செயல்பட்டா, நீ உழைச்சினா, நீ ஆசைப்படுற மாதிரி உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமா மாறும். ஆனா நீ எதுவுமே பண்ணாம உனக்கு கிடைக்கிற நேரத்தை எல்லாமே நீ வீணாக்கிக்கிட்டு சில் பண்ற, ரிலாக்ஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டே உன்னுடைய கனவுக்காக, உன்னுடைய எதிர்காலத்துக்காக ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் கூட உன்னால செலவு பண்ண முடியலனா எப்படி நீ ஆசைப்படுற காரியத்தை நீ அனுபவிப்ப? உன்னுடைய கனவை நீ நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதுக்கு நீ செயல்பட்டே ஆகணும், நீ உழைச்சே ஆகணும், நீ நிச்சயமா பிளான் பண்ணி உன்னுடைய கனவுக்காக நீ ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். உன்னால நிச்சயமா சாதிக்க முடியும், உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்,
உன்னை சுற்றி நெகட்டிவிட்டி இருக்கா மாதிரி உனக்கு தெரியலாம், உன்னை சுற்றி நெகட்டிவிட்டி இருக்கலாம், உனக்கு எதிர்க்க சேலஞ்சஸ் இருக்கலாம், உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு உனக்கே கூட தோணலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறேன், உன் ஆழ் மனசில் உனக்கும் தெரியும் உன்னால் உன்னோட எதிர்காலத்தை மாற்ற முடியும். உன்னால் உன்னோட எதிர்காலத்தை மாற்றி நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னால் வாழ முடியும் அப்படின்றது உனக்கு நிச்சயமாக தெரியும். மற்றவங்க உன்னால் முடியாதுன்னு சொல்கிறதுனால அதை நம்பி உனக்குள்ள இருக்க திறமையை புதைச்சிடாத. செயல்படு, களத்தில் இறங்கி வேலை செய், களத்தில் இறங்கி உன்னுடைய உழைப்பை போடு. உன்னுடைய கனவுக்காக, உன்னுடைய எதிர்காலத்துக்காக, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னுடைய எதிர்காலத்தை நீ மாற்றுறதுக்காக உன்னால் நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், உன் குடும்பத்தோட நிலையை மாற்ற முடியும், சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஏன்னா சரித்திரம் படைக்க போகிற தலைவன், சரித்திரம் படைக்க போகிற தலைவி நீதான்.